இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. ஒருத்தர் காணாமே போயிட்டார். அதாவது ஒரு நோட்டீஸே கொடுத்துட்டாங்களாம். அதாவது விமான நிலையத்தில் எங்கன்னா பார்த்தீங்கன்னா கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அவ்வளோ கேவலம் பட்டு ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? இவரை இப்படி தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டிய கண்டிஷன் அதை அரசியலாக்க ட்ரை பண்றாங்க. இவரை தேடி பிடிச்சி மல்லு கட்டி அரெஸ்ட் பண்றத மாதிரி எடுத்து டிவிக்க அரசியல் பண்றாங்க. அரசியல் பழிவாங்கல்னு கதை கட்டுவாங்கல்ல, அந்த கதை கட்டலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சிங்கப்பூர்ல போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறது, இங்க போய் தலைமறைவா இருப்பாரு, இதெல்லாம் உங்க புரோட்டோகாலை நீங்க ஃபாலோ பண்றீங்க. இதெல்லாம் உடச்சி தூக்கி போடுறவங்க தான் ஆட்சி பண்றாங்க. நீங்க கம்பி என்பது நிச்சயம். முடிஞ்சா திருந்துங்க. எம்எல்ஏங்களே யாருமே தெரியல. அவர் நீங்க சொல்லுங்க. இப்போ போன தடவை இருந்தாங்க ஒரு 130 எம்எல்ஏக்கள் ஏதோ இருந்தாங்க. 133 எம்எல்ஏ. 33 எம்எல்ஏக்கள்ல உங்களுக்கு யாரு தெரியும்? முதல்ல உங்களுக்கே உங்களால தெரியாது. யாருமே தெரியலனா அப்ப எளிய மக்கள்லாம் யாரும் எம்எல்ஏவே ஆகக்கூடாதா? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் காலங்காலமா உங்க குடும்ப வாரிசு தான் வரணுமான்ற பேச்சு வருது. இல்ல அவங்களதெல்லாம் அப்படிதானே. டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ், பொன்முடி பையன், கௌதம் ஸ்ரீராம், இப்படிதானே இவங்களுக்கு. அதனால இவங்களுக்குலாம் இப்படி இது புதுசா தெரியும் முடியல. குதிரை பேரங்கள் நீங்க தான் பண்றீங்கன்னு பேசினதை மறுக்கிறதுக்காக ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை சொல்றீங்க. ஸ்டாலின் சீமான், உதயநிதி சீமான் இப்போ போற போக்குல என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த வரக்கூடிய தேர்தலில் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க திமுகவும் நீ மட்டும் சொல்லாம இருந்திருக்கணும். முதல்ல நம்ம தேர்தல் முடியும் போது அன்னைக்கே நம்ம பதிவு பண்ணோம், சீமான் திமுகவுடன் அடுத்த தேர்தலில் கை கோர்ப்பார். இது நடக்கும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிர டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லணும். சார் வணக்கம் சார். சார் இப்போ பிறந்த நாள் எப்படி சார் போச்சு? சிறப்பாக போச்சு. காட்சிகள்லாம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக போச்சு. அது அமைச்சர்கள் முன்னாடி பிறந்த நாள் கொண்டாடினீங்க. ஆமாம், அது ஒரு நெகிழ்ச்சியான தருணம். நம்ம ஒரு ஆடியன்ஸாக ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கை தட்டுவோம். ஓகேவா? மணி அவர்கள் பேச்சாளர் பேசினார். பேசும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இந்த பட்டா மாறுதல், இந்த பஞ்சாயத்துக்கள்லாம் காசு ₹1 எல்லாமே இன்றைக்கி வேலை நடக்குதுன்னும் போது ஒரு ஆடியன்ஸாக நம்ம கை தட்டுவோம். சரி, அந்த அளவுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு எதிர்பார்க்குற ஆளுமைகள் மேடையில் உக்காண்ட்ருக்காங்க. அந்த ஆளுமைகள் திடீர்னு நம்ம பிறந்த நாளுக்கு வாங்க மேலே மேடைக்குன்னு கூப்பிட்டு நமக்கு கூட இருந்து கையை பிடிச்சி கேக்கை வெட்டி அந்த ஒரு சந்தோஷ பரிமாற்றம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வரலாறு எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு காட்டு. இல்லை. ஓகேவா? கட்சி நிகழ்ச்சிகளில் தலைவருக்கு கேக் வெட்டுவாங்க, இதெல்லாம் இருக்குது. ஒரு பொதுமக்களாக ஒரு ப்ரெஸ், அதாவது நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருக்கோம், அந்த இடத்துல நம்ம நம்மளை பற்றி ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே நம்மளை மேடையில் வர வச்சு அந்த கேக்கை வெட்டி கௌரவிச்சு இது செஞ்ச விஷயம் ரொம்ப நிகழ்ச்சியாகவும் நம்ம நமக்கு சோர்ஸ்லேருந்து இந்த இடத்துல இந்த ஊழலை உழைச்சாங்க, இந்த விஷயத்தை இவங்க சரி பண்ணாங்கன்னு. அதுவும் நம்ம 2 பேரை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். உணவுத்துறையில் அவர் என்ன செஞ்சுருக்காருன்றதை பேசியிருக்கோம். இவர் பத்திரப்பதிவுத்துறையில் என்ன பண்ணியிருக்கான்னு பேசியிருக்கோம். நம்ம பார்த்து அவங்கள நெகிழ்ந்து பேசிய தருணத்தை நேரடியாகவே நாங்கள் இப்படி தான்னு ஒருத்தங்க காட்டுறாங்க இல்லையா, அது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணமாகவும் இருந்தது எனக்கு. நான் ஆக்சுவலாக இந்த கேக்கு வெட்டுறதுலலாம் நான் ஈடுபாடு தெரியும். ஜென்ரலாக என் கூட இருக்க எல்லாருக்கும் நான் கேக்கு வெட்டுறதுனா ஏன் அப்படின்னுவேன். முதல்ல என் வாழ்க்கையில்
ஒரு கேக் வெட்டுறதுக்கு ஒரு சந்தோஷமா பண்ணியிருக்கேன்னா அது வந்து நேற்றைய தருணம் தான். சிறப்பு சார். தலைவர் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழின்னு சொல்லுவாங்க. அவங்க தலைவருடைய அந்த பாலிசியை இவங்க எந்த அளவுக்கு அதை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா அந்த இருந்தது. காட்சியிலே தெரிஞ்சுது. ஆமா, சிறப்பு சார், ஆமா. சிறப்பு சார். மீண்டும் உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார். நன்றி. ஓகே சார். நிறைய விஷயம் தமிழ்நாட்டில் இந்த 2 நாளில் நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து காணாமே போயிட்டார். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அதாவது ஒரு நோட்டீஸே கொடுத்துட்டாங்களாம். அதாவது விமான நிலையத்தில் எங்கன்னா பார்த்தீங்கன்னா கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அவ்வளோ கேவலம் பட்டு ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? இல்லை, இது என்னன்னா செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடியுமே அவங்க அமைச்சராக இருக்கும் போது கூட அரெஸ்ட் போலீஸ் இந்த மாதிரி இல்லாமல் கோர்ட்டு மூலியமாக தான் அவரை போய் அரெஸ்ட் பண்ண வேண்டிய கண்டிஷனில் இருந்தது. ஓகே, அசோக் தலைமறைவாயிட்டார், சுத்தமாக பிடிக்க முடியல, அது விட்டுருக்கு. 2வது இவரை வந்து இப்படி தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க வேண்டிய கண்டிஷனில் இருந்தது. அதை அரசியலாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதே ஃபார்முலாவை இந்த தடவை இவர் யூஸ் பண்ணுறாரு. ஓகே. இப்போ விசாரணை தப்பு இல்லைன்னா நம்ம போகிறோம் வரப்போகிறோம், நீ ஏன் போன தடவை பண்ணல, அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சாங்க. அதே ஃபார்முலாவை இவரை தேடி பிடிச்சி மல்லு கட்டி அரெஸ்ட் பண்ணுறத மாதிரி எடுத்து டிவிக்கு வந்து அரசியல் பண்ணுறாங்க. அரசியல் பழிவாங்கல்னு கதை கட்டுவாங்கல்ல, அந்த கதை கட்டலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க. ரைட் ரைட். ஓகேவா, இதுதான் நடக்கும். இவங்க வந்து அந்த அரசியலாக்கத்துக்கு கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கிறது. 10ஆம் தேதி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போகிறேன்னே முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெளியே இருந்து என்னெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் தம்படி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அரசியல். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுதான் நேற்று ஈவெண்ட்டில் நம்ம பிரகாஷ் எம் சுவாமி அவருடைய முப்பெரு விழா தான் நேற்று கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாரு, போயிருந்தோம். மைத்ரேயன் அவர்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கேஷுவலாக. அப்போது அங்கே பேச்சாளர் மணி அவர்கள் சொன்னது கூட இந்த புரோட்டோகால்னு இருக்கும், அது எல்லாத்தையும் இவங்க பிரேக் பண்ணிட்டாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு விழாவில் இதெல்லாம் பிரேக் பண்ணோன்னு அதை அமைச்சர் எடுத்து பேசினார். அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் உடைங்க, புரோட்டோகால்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இனிமேல் நம்ம செய்யறது தான் எல்லாமே, அவங்கவுங்களோட இந்த புரோட்டோகால்ன்றது ஒன்று சிஸ்டமே இல்லைன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அந்த அமைச்சர்கள் பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த விஷயத்த அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, அதை இந்த இடத்துல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றேன். ஓகேவா, புரோட்டோகால்லாம் கிடையாது, அடிச்சு விளையாடுறது தான் நம்ம பண்ணணுன்றேன். ஓகே. அப்போ செந்தில் பாலாஜி இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் இவரோட முடிவுரையை அவர் எழுதிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அவ்வளோதான். சரி, நான் தான் சொல்கிறேன், அப்பேற்பட்ட அவங்க தான் இப்போ ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ நீ இந்த மாதிரி பழைய குருடி கதவை தடி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாத. இதெல்லாம் உங்கள் ஸ்டைலில் புரோட்டோகாலு. ஒருத்தர் சிங்கப்பூரில் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறது, இங்கே போய் தலைமறைவாக இருப்பாருக்கு, இதெல்லாம் வந்து உங்கள் புரோட்டோகாலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இதெல்லாம் உடச்சி தூக்கி போடுறவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு தான் அந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நீங்கள் கம்பி எண்ணுவது நிச்சயம். முடிஞ்சால் திருந்து அரசியல்லேருந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, சந்நியாசம் பெற்ற வீடுகள், அரசியல் சந்நியாசம் பெற்று போயிடுங்க. உங்களை யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை. மறுபடியும் உதயநிதியெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு போயிருக்காரு சார். கல்யாணத்துக்கு போனால் வாழ்த்துவாங்களா என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம நிறையா நிகழ்ச்சியில் பேசிட்டோம். நேற்று அவர் போய் சொல்லியிருக்காரு, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்எல்ஏங்களே யாருமே தெரியலையா அவருக்கு. அப்படி என்ன அப்படி உதயநிதி எதிர்கட்சி தலைவர்? அதாவது ஒரு சினிமா டைலாக் தான் நினைக்கிறேன், அதில் ஆடு இதில் ஆடு எதில் வேணா ஆடு, ஆணவத்தில் மட்டும் ஆடாத அப்படின்னு ஒரு இருக்கும். அந்த டைலாக்ஸ் எனக்கு முதல்ல திரு விஜய் அவர்கள் நம்ம அதை சொல்லியே சொல்லணும். அவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினது தான். ஸோ அந்த டைலாக்கை வந்து நான் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருக்கு சுட்டி காட்டணும். இந்த மாதிரி திமிரா உங்கள் எம்எல்ஏ முதல்ல உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ போன தடவை இருந்தாங்க ஒரு 130 எம்எல்ஏக்கள் ஏதோ இருந்தாங்க, 133 எம்எல்ஏக்களில் உங்களுக்கு யாரு தெரியும்? முதல்ல உங்களுக்கே உங்களால தெரியாது. நீங்கள் எதிர்கட்சி ஆளுங்கள் யாருன்னு எப்படிப்பா தெரியும்? புது ஆட்கள். இன்னைக்கு அரசியல் அப்படிதான் கொடுத்து கொண்டு வந்திருக்காரு. உனக்கு எப்படி தெரியுமா தெரியாதானே? மக்கள் ஓட்டு போட்டது ஒரே ஒரு நபரை நம்பி போட்டிருக்காங்க. அதனால அவங்க எம்எல்ஏ எந்த எம்எல்ஏ ஏதுன்னு பார்க்கலன்னு வச்சுக்கலாம். நீ அவங்கள தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது முதல்ல எதிர்கட்சி தலைவராக உங்களுடைய தார்மீக பொறுப்பு. கண்டிப்பா அதை போடணும். அதை நீ உன் மேல விழுந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, அதாவது குதிரை பேரங்கள் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு பேசினதை மறுக்கிறதுக்காக ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை சொல்கிறீங்க.
அதுவும் ஒரு கல்யாணத்துல போய். நான் 2 கேள்வி கேட்கிறேன், 2 விதமாவே கேட்கிறேன். தெரியாது, ஆமா. புது ஆட்களை முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் யாருன்னே தெரியாத ஆட்கள் எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வர மாதிரி அவங்களாவது ஒரு 10 பேர் தான் பண்ணுவாங்க. 100 பேர் இங்க 100 பேரையுமே ஆட்டோ ஓட்டுநர், மீனவர், அப்படி இப்படின்னு எல்லாரையுமே எளிய மக்களை வந்து எம்எல்ஏக்களாகவும் அமைச்சராகவும் ஆக்கியிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் தனபால் அவர்களை வந்து ஸ்பீக்கரா எதுக்கு அமைச்சாரு கொண்டு வந்தாங்கன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் அவருடைய மகன் இங்க ஓரங்கட்டினவங்கள அதே இடத்துல ஒருத்தர் கொண்டு வந்து அமைச்சராகவும் ஆக்கியிருக்காரு. இந்த மாதிரி யாரு பண்ணிருக்கா? அந்த கதை உதயநிதிக்கு தெரியாதா சார்? அதான் சொல்ல, ஒரு சாப்பாடு நீங்க சாப்பிட மாட்டேன்ற மாதிரி ஒதுக்கி வச்ச அப்படி இல்லாம இன்னைக்கு அவர் அங்க குடும்பத்துல ஒரு அமைச்சராக்கி அவர் ஒரு நேர்மையான அரசியலை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எங்க நடக்குது? உங்களுக்கு அவங்களெல்லாம் தெரியாதுதான். மாமன்னன் படத்துல நடிச்சா மட்டும் போதாது, சும்மா பெருமை பீத்திக்கிறது பேரு. ஓகேவா? அதான் மாமன்னன் நல்லா எடுத்து கொடுக்குற கண்டென்ட்டு. பட் என்னன்னா மாமன்னன்ற படத்துல மட்டும் நீங்க நடிச்சிட்டு உங்க செயல்ல திருமாவளவனுக்கு உங்க கட்சி முன்னாள் அமைச்சர் சேரை போட்டு உட்கார வச்ச காலம்தான் பண்ணீங்க. நீங்க அந்த மாதிரி படத்தை எடுத்துட்டானே உங்களுக்கு எல்லாம் வந்துருவான்னு நீங்க நம்பி ஏமாந்தீங்க. அவ்வளவுதான். மக்கள் எழுந்துட்டாங்க. ஸோ உங்களை இதுல புறக்கணிக்க தயாராயிட்டாங்க. நீங்க இன்னும் இந்த டர்ட்டி பாலிடிக்ஸை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் காணாம போக வேண்டிய காலம் ரொம்ப வெகு விரைவில் வரும்ன்ற. யாருமே தெரியலனா அப்ப எளிய மக்கள்லாம் யாரும் எம்எல்ஏவே ஆகக்கூடாதா? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் காலங்காலமா உங்க குடும்ப வாரிசு தான் வரணுமான்ற பேச்சு வருது இல்ல? அவங்களதெல்லாம் அப்படிதானே. டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ், பொன்முடி பையன், கௌதம் ஸ்ரீராம், இப்படிதானே இவங்களுக்கு. அதனால இவங்களுக்கு எல்லாம் இப்படி இது வந்து புதுசா தெரியும் முடியல, புதுசு தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து கோலி குண்டே விளையாடுவாங்க, அவங்களே ஸ்கூலுக்கு ஒன்றா போவீங்க, அவங்களே எம்எல்ஏவும் அவங்களே அமைச்சராகிக்குவாங்க. அப்படிதான் நீங்க பார்த்துருக்கீங்க. இங்க அப்படி இல்லைல்ல. கரெக்ட். ஓகேவா? அந்த மாதிரி தானே. சரி, இவங்க பணக்காரர், கோலி குண்டு விளையாட மாட்டேன், ஸ்னூக்கர்ஸு, பில்லியர்ட்ஸு, கோல்ஃப் அப்படிதான் ஆடுறவங்க, அப்படி வேணா சொல்லிக்கலாம். ரைட் சார். அதை தான் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ திமுக ஒரு பேரிடர் காலத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா இந்த குதிரை பேரெல்லாம் நடக்குதான், அதனால இப்போ பேரிடர் காலமா இப்போ திமுக. அதனால என்ன சொன்ன மக்கள் அவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஆட்சி தான் பேரிடர் காலம், இப்போ அங்கே சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நிஜம். சரி, இதுதான் நான் சொல்றேன். இது ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் பேசியிருக்கோம். மக்கள் நேரடியாக உணர்றாங்க ஒரு விஷயம். என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் மரியாதையாக நடத்தணும், ஒன்று. ரெண்டாவது, பணம் இல்லாமல் வேலை நடக்கணும். இது ரெண்டுமே இன்றைக்கி நடக்குது. இதுக்கு மேலே மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்றீங்க? மக்கள் அவங்களுடைய வீட்டுக்கு சாப்பாடுக்கோ தன்னுடைய குடும்பம் நடத்துறதுக்கோ அரசாங்கம் சப்போர்ட் பண்ணி என்றைக்கும் நினச்சாரு. அவங்க அதை உழைச்சி அவங்க அதை செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அடிப்படை வசதிகளும் அவங்க ஒரு அஃபிஷியல்ஸோ ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அது பிரச்சனை இல்லாமல் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஒரு 6-8 கோடி மக்களில் ஒரு 1 கோடி மக்கள் தொடர்ந்து இந்த பத்திரப்பதிவு பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. புதுசாக இருக்கவங்க வீடு வாங்கிட்டே இருப்பாங்க. இது நடந்துகிட்டே தானே இருக்குது. ஸோ இவங்களாம் நேரடியாக இருக்காங்க இல்லையா? நேரடியாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்ற. கரெக்ட் சார். அதுவும் இல்லாமல் செய்தித்தாளில் படித்தேன், ரெய்டு தொடர்ந்த அரசு அலுவலகங்கள்லாம் நடத்திட்டு ஏறக்குறைய ஒரு 60 லட்சம் ரூபாய் மட்டும் பறிமுதல் செஞ்சுருக்காங்களா லஞ்ச ஒழிப்புத்துறையினர். தொடர்ந்து இந்த அரசில் தான் சார் இந்த மாதிரி நடக்குது. அதிரடி ஆக்ஷன் நடக்கிறது. நான் உனக்கு இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் சொல்லிட்டா, பல சப் ரிஜிஸ்டர் லாங் லீவ் போட்டு ஆஃபீஸ்க்கே போகிறதில்ல தெரியுமா? இது வேறையா? ஆமாம். ஏன்னா இதெல்லாம் போனால் எங்கே மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்ற பயத்தில் எல்லாம் சட்டில் ஆகட்டும், அப்படியே நேராக வந்து நல்ல ஒரு மாதிரி நடிக்கலான்னு. அது கூட அரசாங்கம் இந்த மாதிரி லாங் லீவில் இருக்கவங்களையுமே இனிமேலுக்கு வந்து பார்க்கணுன்றத வேண்டுகோளாக வைக்கிறேன். இவங்க பல வருஷமாக இருக்காங்களப்பா, எங்கே எப்படி எதை பண்ணணும்னு தெரியும். செட்டில் ஆகிற வரைக்கும் லாங் லீவில் போயிட்டு கிளர்க்கை வச்சு ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறது தான் இப்போ போயின்னு இருக்கு. சில ஒரே செட்டில் பண்ணி விட்றோன்ட்டு தான். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப இருந்தாங்கன்னா, இப்போ மருத்துவத்துறையில் கண்டுபிடிச்சாங்க பாரு, 1400 பேர் வராமையே சம்பளம் வாங்கிட்டு பெரிய ஊழல் சார். ஊழல் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்த மாதிரி இவங்களே கண்டுபிடிச்சி இவங்களெல்லாம் பர்மனெண்ட்டாக இத்தனை நாள் கொடுத்த சம்பளம், அதனால கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து 1 கோடி ரூபாய் மொத்தமாக சம்பளம் கொடுத்துருக்கோம். இப்போ அரசாங்கம் வட்டிக்கு வாங்கியிருக்கு நிறைய கடன். அந்த 1 கோடி ரூபாய்க்கு அரசாங்கம் வட்டி கட்டியிருக்கோம், வட்டி கட்டியிருக்கோம். இந்த மொத்த பணத்தை அவங்ககிட்ட இருந்து பிடுங்க, ரெக்கவரி பண்ணிட்டு வேலையை விட்டு அனுப்புங்க.
வேலை வேணும்னா மொத்த பணத்தை அவன் செட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் வேலை கொடுக்கணும். எவ்வளவு இளைஞர்கள் ரெடியா இருக்காங்க இன்னைக்கு. அந்த மாதிரி பண்ணுங்க. இவங்களுக்கு காசும் கொடுத்துட்டு இவங்க போய் பிரைவேட் கிளினிக்லயும் உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு, இங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கிளர்க்கு வேலை பார்க்கறதுக்கு அவருக்கு எதுக்கு சம்பளம் லீவ் போட்டு? தெளிவா இருக்கும். இல்லை, அவங்களெல்லாம் அனுப்பி விட்ருங்க, இல்லைன்னா சம்பளத்தை பிடிச்சிருங்க, யாருக்கு சம்பளம் கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்ல வரும்போது சார், அதெல்லாம் படத்துல தான் காட்டுவாங்க. விஜய் படத்துல இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்றீங்களே, நேர்ல பண்ணுவாருங்க தான் காட்டுறாங்க பாரு, பாருங்க, அனுபவிங்கன்றேன். அதே மாதிரி அடுத்து நம்ம அன்பில் மகேஷை பத்தியும் சொல்லுங்க. அன்பில் மகேஷ்னோடனே உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம், தெரியும்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டேன். அது வந்து புரளியாகவோ இல்லை தினமலர்காரங்களுக்கு அவங்க மேலே என்ன தாழ்ப்பிடிச்சு எனக்கு தெரியல, ஓகேவா? அப்படிலாம் அவர் வந்தா கூட இவங்க சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வருவாப்புல, புரியுது. அதெல்லாம் தெரியாத ஆட்கள்லாம் இங்கே யாரும் இல்லை, புரியுதா? அதனால அப்படி ஒன்று நடக்காது. அப்படியே நடந்தாலும் இவங்க சேர்க்க மாட்டாங்க. அதை நம்ம அதிமுக போக சொல்லலாம். அங்க போனா மட்டும் அது ஏற்கனவே அழிவின் விளிம்பில் இருக்கு, அதுல எந்த மாற்றம் கிடையாது. இருந்தாலும் இப்பதான் மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு எதை பேசினேங்கிறாராம, என்ன என் கூட்டத்துக்கு ஆள் வராங்களா? மாவட்ட செயலாளர்ல இனிமே இல்ல பாதி பேர் இங்க வந்துட்டாங்க. இல்ல போறதுக்கு முன்னாடி நான் நேற்று வரைக்கும் மாவட்ட செயலாளர் இருப்பேன், நான் டிவி கேட்க வந்துட்டு இருப்பேன், கிளம்பிட்டேன், என்ன பண்றது, சரி தேவா நீ தான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் வா அப்படின்னு போறதுதான் கூட்டம். அவன் நாளைக்கு எத்தனை நாள் இருப்பானு தெரியாது. அப்படிதான். அது பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அடுத்த மாதிரி நான் இந்த கேள்வியும் கேட்க மறந்துட்டேன் சார். உதயநிதி அந்த கல்யாணத்துக்கு போனாருன்னு சொன்னல, அதுக்கு அண்ணன் சீமானும் போயிருந்தாரு. போற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சீமான், உதயநிதி சீமான். இப்ப போற போக்குல என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த வரக்கூடிய தேர்தலை நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, திமுகவும் நீ மட்டும் சொல்லாம இருந்திருக்கணும். முதல்ல நம்ம தேர்தல் முடியும் போது அன்னைக்கே நம்ம பதிவு பண்ணோம், சீமான் திமுகவுடன் அடுத்த தேர்தலில் கை கோர்ப்பார், இது நடக்கும். நேற்று பார்த்த பக்கத்தில் உட்காரமிச்சு வாய் கோணமானலாம் போகுது. இல்லை டென்ஷன் ஆகிறாரா, இல்லை நம்ம காக்க வச்சுட்டாங்கன்றாங்களா, இல்லை நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுட்டாருன்னு நினைக்கிறாரான்னு தெரில சீமானு. பட் அது நடக்கும். அதில் 200% மாற்று இருக்காது. சூப்பர் சார். அப்போ எதிர்காலில் அப்புறம் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது சார் நமக்கு பேசலாம். ஆமாம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு வந்தேன், நான் 50 வருஷம் கட்சி, நான் 70 வருஷம் கட்சி, எங்களாலலாம் பண்ண முடியாதது ஒருத்தர் பண்ணிட்டாங்க, எங்களாலலாம் பண்ணது ஒருத்தங்க பண்ணிட்டாங்கன்ற புழக்கத்திலே இருக்காங்க. இந்த புழக்கம் என்ன பண்ணணும்னா, இவங்களெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது இடக்கு மடக்காக யோசிக்க வைக்கும், யோசித்து எதாவது செய்வாங்க, ஓகேவா? நேற்று ஏதோ ஒரு டெபேட்டில் கூட வராங்க, ஏன் திமுக ஆட்சிக்கு இணைஞ்சு வாங்க, உங்களை ஒன்றும் இல்லாமல் செய்கிறோன்னு. இணைங்க, அதை தான் நான் எதிர்பார்த்து வேணும். அப்போதான் மொத்த கூடாரம் காலி ஆகிறத பார்ப்பீங்க. மக்கள் நீங்கள் இணைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கூட ஓட்டு போட மாட்டான் போன தேர்தலில், எழுதி வச்சுக்கோ. ஓகே சார். அதுதான் சார் இவரும் நம்ம அண்ணன் சவுக்கும் அதான் சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் சார். அதாவது இந்த ஜென்சின்னு ஒரு சில பசங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா, இந்த கோர்ட்டில் கூட ஒரு பெயில் கூட கிடையாது. ஆமாம், இது இஸ்கு தானே இவனுங்க அந்த ஸ்டைலையே இப்போ வந்து ஸ்பாயில் பண்ணிட்டான். இப்போ இது என்ன நீச்சல் அடிக்கிற கதெல்லாம் அவனுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் வந்து விமர்சனத்துக்குள்ளார விஷயங்கள் இருக்குது, அதை விட்டுடு. நான் அந்த பர்சனலுக்குள்ளே வரல. நீங்கள் இப்போ நேற்று என்ன பண்ணிட்டீங்கன்னு ஜெயிச்சிட்டீங்கன்னு உட்காந்து விளாண்டுக்கிறீங்க. இது நீங்கள் சவுக்கு சேகர் அரெஸ்ட் பண்ணும்போது வெளியே வந்துக்கிறாரு, நீங்கள் பல பேரை பண்ணும்போது வந்திருக்கு. அரசாங்கம் நீங்கள் செய்த இழிவை பதிவு பண்ணுறாங்க, சரியா? அங்கே ஒன்று ஆஃபீஸர் அதை வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ண தள்ளி இருப்பாரு, இவ்வளவுதான் இருக்கும். நீ அதனால நீங்க அதை ஜாலியெல்லாம் கிடையாது. ஆமா, நீங்க வந்து அவ்வளோ பெரிய பட்டக்காரான்னு தெரில. இன்னொன்னு, அந்த ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்தாங்களே இப்படி நான் பாரு, அவன் ஏற்கனவே திமுக விமர்சன வீடியோ இருக்கு தெரியுமா, இப்போ சோசியல் மீடியால அவனா இந்த எடுத்து பண்றேன். நீ அவன் தான் நேற்று அந்த வாயி அந்த வாயி இன்னைக்கு நாரவாயி, நேற்று நல்ல வாயி இன்னைக்கு நாரவாயி, இவ்வளவுதான். திமுக இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அவனுங்களை நம்பி தான் இவங்க அரசியல் பண்ற காலத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இப்போ டிவிக்கேல எடுத்துக்கப்பா, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சரியா? இந்த சோஷியல் மீடியாவில் அவனுங்க ஃபாலோஸ் ஏறதுக்காக டிவிக்கே யூஸ் பண்ண பல பேர் இருக்கானுங்க, ஓகேவா? நான் கௌரின்ற பேர்லேருந்து பல பேர் யூஸ் பண்ணி இது போட்டால் தான் வியூன்னு எல்லாம். இப்போ அவன் ஜம்ப்பு பண்ணுறான் பாரு, அவனை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. அப்போ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வியூவர்ஷிப்புக்கும் இவனுங்களுடைய பெருமை பீத்திக்கிறதுக்கும் நிறைய பேர் பண்ணானுங்க. அவனுங்களாம் எகிரிட்டானுங்க விட்டுரு, ஓகே, திமுக மிரட்டுறதுக்கே போயிட்டானுங்க. ஆனால் உண்மையாக இருக்கானுங்கள்ல ஜென்சின்னு, ஒருத்தனை உன்னால் மாற்ற முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இப்போ உண்மையாக ஒரு தவறு செஞ்சால் தலைவர் விஜய் அவர்களே நடவடிக்கை எடுத்துடுறாரு.
ஆனா அப்பேற்பட்டவனா இருந்தா கூட அவன்கிட்ட இவன் வந்து சண்டைக்கு போறான். அப்பேற்பட்டவனா அவன்கிட்ட போய் நீ உக்காந்து ஜென்சின்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த 4 நாள் பேசுனீங்க. என்னாச்சு அதுக்கப்புறம்? அதுவும் அவர் தான் தனிப்பட்ட அதுவும் ஜூலியா புரட்சி பெண் ஜூலியா. ஏய் திருப்பி போச்சு. அவங்க சொல்லுவாங்க, நீ சொல்லாத. அப்படி அவ அவங்க பண்ண சொல்றாங்க, புரட்சி நான் தான் நம்ம பிக் பாஸே பார்த்துச்சே. என்னது இங்க வர அக்கா நான் அப்படி இல்லக்கா, அப்படி நான் சொல்லவே இல்லை, அப்படியே மாத்தினவ தான். என்னது நான் எங்க அவளை கூப்பிட்டேன், அவளா வந்து என் மண்டையை கழுவிட்டா. இவங்க சொல்றாங்க ஜூலியா. என்னது ஜூலி இவங்க சொல்றது என்னன்னா, இவங்க இப்போ வந்து திமுக சார்பு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டா, என் மண்டையை திமுகவினர் கழுவி விட்டார்கள். அப்படி இல்லை, நான் விமர்சிக்கவே இல்லை தாவக்காவை, இவங்க தான் என் மண்டைக்குள்ளே ஏதோ பேசி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோ ஜூலி அவர்கள், இந்த மாதிரி மாற்றி பேசுகிறவங்கள தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. இவங்களை வச்சு நீங்க என்ன நடத்த போறீங்கன்னு தெரியல. துபாயில இருக்குன்னு சொன்னாரு உதயநிதி, திடீர்னு நேற்று பார்த்தா கல்யாணத்துல இருக்காரு. உண்மையில இருக்கா? நேற்று பார்த்தா லண்டனுக்கு போறது முதலமைச்சர் கூட வந்தாரு, குடும்பத்தோட போற மாதிரி. கடைசியில போல இருக்கு. ரைட்டு. அவருடைய வழி அனுப்ப போயிருப்பாரு. வழி அனுப்ப போயிருக்காரு போல இருக்கு. அரசியலுக்கு அதுல கியூவா நின்ட்டாங்க எல்லா சீனியர்ஸும். இன்னும் திருந்தல இவங்க. சார் எனக்கு புரியல, இவங்க எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ இல்ல மதுரைக்கு போயிருப்பாரு, எல்லாம் ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வர்றாங்க. எதுக்கு இது பொக்கே தூக்கிட்டு என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அதான் சொல்லிட்டாரு நேற்று அமைச்சர்லாம் கூட பேசுவோம், இந்த புரோட்டோகால் எல்லாத்தையும் நாங்கள் பிரேக் பண்ணுறது தாங்க நம்மளுடைய வேலை, எல்லாத்தையும் சரியா பண்ணுறது தான் நம்ம வேலைன்னு சொல்லிட்டாங்க. நீ உட்காந்து நீ இன்னும் இவங்க இதே மாதிரி வந்து வாங்க இவர் ஐயா நான் இருக்கேன். இப்போ இது எப்படி தெரியுமா நான் பார்க்குறேன், நான் லண்டன் போகும்போது யாரெல்லாம் இருந்தீங்க வந்து கண்ணுக்கு முன்னாடி இல்லைங்க, ஐயா உள்ளனே சரி நான் லண்டன்லேருந்து கீழே வந்துட்டேன், எல்லாம் இருக்கீங்களா திருப்பி லைனா வாங்க. இப்போ வரும்போது இவங்களாம் நிற்பாங்க. அப்போ பார்த்துருவாரு தலை, ஓய் இதில் 4 தலை மிஸ்ஸிங், எங்கடா சார் அவங்க அந்த கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க போல. ஸோ அதுக்காக இவங்க வர வச்சு கூப்பிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் நான். புரியுது சார். ஓகே சார், பல விஷயங்கள் பேசினவங்க நேரத்துக்கு நன்றி.